ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் வந்து 2 டாபிக் பார்த்தோம். பியூர் ஃபங்க்ஷன் அண்டு இம்பியூர் ஃபங்க்ஷன். இந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா இன்டர்ஃபேஸ் அண்டு இம்ப்ளிமெண்டேஷன். இந்த டாபிக்ஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் கிளாஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த கிளாஸஸ்ங்கிறது C++ல் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் பைத்தான் ப்ரோக்ராமிங்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். C++ல் வேறு மாதிரி இருக்கும், பைத்தானில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகுது. இந்த கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிளாஸஸ்னால் என்ன, பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிளாஸோடைய அந்த சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கீவேர்ட் கிளாஸ் இஸ் யூஸ்டு, அப்புறம் இட் இஸ் ஃபாலோட் பை கிளாஸ் நேம், தென் இட் இஸ் ஃபாலோட் பை எ கோலன், அப்புறம் இட் இஸ் ஃபாலோட் பை இந்த ஃபஸ்ட் லைன் இஸ் ஃபாலோட் பை எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு. இதுதான் கிளாஸோட ஸ்ட்ரக்சர், பாடி ஆஃப் த கிளாஸ். The statements may be the variable declaration, decision control, loop or function definition. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வேரியபிள் டிக்ளரேஷனாகவும் இருக்கலாம், டெசிஷன் கண்ட்ரோல் இஃப் தென் அந்த மாதிரி லூப் கமாண்டாக இருக்கலாம், ஆர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாகவும் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்கு, அதை ஃபாலோ பண்ணி நேம் ஆஃப் த கிளாஸும் கொடுத்துருக்கு, அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி கோலன் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் லைன் ஓகே. செகண்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா mark 1, mark 2, mark 3 ஈக்குவல் டு 45, 91, 71 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க வித் வேல்யூஸோட. இது வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம், டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இப்படி வந்தாலே இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா, ப்ராக்கெட்குள்ளே செல்ஃப்னு போட்டிருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிளாஸில் வரக்கூடிய ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் வந்து மஸ்ட் பி செல்ஃப்னு கொடுக்கணும். இந்த செல்ஃபுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்கவே வேண்டாம். இந்த பைத்தானே வந்து அதனுடைய வேல்யூவை அதுவே கொடுத்துரும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா செல்ஃபு. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அதனுடைய பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இதில் 1 2 3 4 5 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டெய்ன்ஸ் 5 லைன்ஸ். அதனால் அதனுடைய பாடி ஆஃப் த அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த ஃபஸ்ட் லைனை விட்டு கொஞ்சம் இன்டென்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த இது வந்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபஸ்ட் லைனை விட்டு கொஞ்சம் இன்டென்ட் பண்ணி கொடுக்கணும். கிளாஸ்க்குள்ளே வரக்கூடியது 2 லைன்ஸ் தான். mark 1, mark 2, mark 3 ஈக்குவல் டு 45, 91, 71 இது ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் வந்து டெஃப் ப்ராசஸ் ப்ராக்கெட்டில் செல்ஃபு கோலன். இந்த 2 லைன்ஸ் தான் கிளாஸோட கண்டென்ட்டு. அதனால் இந்த 2 லைன்ஸும் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கோலன் அந்த ஃபஸ்ட் லைனை விட்டு கொஞ்சம் உள் தள்ளி எழுதியிருக்கோம். அப்புறம் டெஃப் ப்ராசஸ் கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் உள் தள்ளி எழுதியிருக்கோம். இந்த இன்டெண்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தான். இதுதான் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடியது அந்த இன்டெண்டிங். அதுக்கப்புறம் வந்து எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஆப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், எஸ்ஸு. அதனுடைய சின்டாக்ஸ் எப்படி தான் இருக்கணும், அந்த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ப்ராக்கெட் அந்த ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட். இங்கே ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் எஸ்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்த லைனில் எஸ் டாட் ப்ராசஸ் அப்படின்னு கால் பண்ணியிருக்கோம் ப்ராசஸை. இந்த இடத்துல இந்த ப்ராசஸை வந்து கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த 5 லைன்ஸும் இந்த இடத்துல வந்து இன்சர்ட் ஆயிரும், ப்ளேஸ் ஆகி அது ரன் ஆகுது.
ரன் ஆகும்போது சம்ஸ் ஈக்குவல் டு அந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி சம் கால்குலேட் பண்ணிடும். ஆவரேஜ் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு 2 ரிசல்ட்டையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ரிட்டர்னுங்கிற லைன் இருக்கிறதுனால அந்த கண்ட்ரோல் வந்து ரிட்டர்ன் ஆகிடுது. எந்த லைனுக்கு அடுத்தால் வந்து சேரும்னா எஸ் டாட் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த லைனுக்கு அடுத்து வந்து அந்த கண்ட்ரோல் வரும்போது அங்கே எந்த லைனும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காதனால க்ளோஸ் ஆகிடும். அந்த ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போ அந்த கிளாஸ் மெம்பர்ஸுங்கிறது இங்கே என்ன அப்படின்னா அந்த வேரியபிள்ஸு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன், இந்த ரெண்டும் தான் இங்கே கிளாஸ் மெம்பர்ஸ். அதாவது வேரியபிள்ஸு அந்த ஃபங்க்ஷன். வேரியபிள்ஸை வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷனை வந்து மெத்தடு அல்லது பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாஸோட ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் கண்டிப்பாக செல்ஃப் இருக்கணும். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இட் இஸ் எ செட் ஆஃப் ஆக்ஷன் தட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா எஸ்ஸு தான் ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ்ங்கிற ஃபங்க்ஷனை பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது, சம் ஆஃப் மார்க்ஸு அப்புறம் ஆவரேஜ் ஆஃப் த மார்க்ஸ், இந்த 2 ரிசல்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ எஸ் டாட் ப்ராசஸ்ங்கிறது தான் இன்டர்ஃபேஸ்னு நோட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த இன்டர்ஃபேஸ் அப்படி இந்த எஸ் டாட் ப்ராசஸ்ங்கும் போது அந்த பாடி ஆஃப் அந்த ப்ராசஸ் அந்த 5 லைன்ஸும் அந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிரும். அப்போ அந்த செட் ஆஃப் ஆக்ஷன் அதுதான் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் இஸ் எ செட் ஆஃப் ஆக்ஷன் தட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் விசிபிலிட்டி டு த அவுட் சைட் வேர்ல்டு. ஆப்ஜெக்ட் அந்த எஸ்ஸுங்கிறது தான் இங்கே ஆப்ஜெக்ட்டு. அதனுடைய விசிபிலிட்டி அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய வேல்யூஸ், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, தென் ப்ராசஸ், இதெல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸர் யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ் வேணும். இந்த எஸ் டாட் ப்ராசஸ்ங்கிறது இன்டர்ஃபேஸ். அது வழியாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸ்ங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி அந்த 2 ரிசல்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் கிளாஸ் டிக்ளரேஷன் அது என்ன பண்ணுதுன்னா கம்பைன் பண்ணுது. எதெல்லாம், இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தேட் இன்டர்ஃபேஸையும் கம்பைன் பண்ணுது. எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ், அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸுங்கிறது எஸ் டாட் ப்ராசஸ். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இன்டர்ஃபேஸுங்கிறது அந்த 5 லைன்ஸ் கிவன் இன் த ப்ராசஸ். அது அப்படியே அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுது, தட் இஸ் கம்பைன் பண்ணுது. எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸையும் இந்த கிளாஸ் குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனையும் அப்படியே கம்பைன் பண்ணக்கூடியது கிளாஸ் டிக்ளரேஷன். Difference between interface and implementation. First வந்து interface. Interface defines what an object can do but won't actually do it. அதாவது இது it defines what an object can do. ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்டர்ஃபேஸ். பட் அதுவே வந்து செயல்படுத்தாது. அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எஸ் டாட் ப்ராசஸ் அதுதான் இன்டர்ஃபேஸ். அந்த ஆப்ஜெக்ட் வழியாக அந்த ப்ராசஸை கால் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து இந்த ப்ராசஸருடைய கண்டென்ட் அந்த 5 லைன்ஸும் ப்ளேஸ் ஆயிரும், இன்சர்ட் ஆயிரும் உடனே. அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் இட் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். எஸ் டாட் ப்ராசஸ்ன்னு நம்ம கால் பண்ண உடனே அந்த 5 லைன்ஸும் அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆயிரும் அந்த இன்டர்ஃபேஸில். அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை செயல்படுத்தக்கூடியது தான் இம்ப்ளிமெண்டேஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். அதாவது இந்த கிளாஸ் டெம்ப்ளேட் வந்து ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸஸ்.
அதாவது கிளாஸ் டெம்ப்ளேட்னா அந்த ஸ்ட்ரக்சர் அது வந்து ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸஸை ஸ்பெசிஃபை பண்ணுது. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ரேட் த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்லி. இந்த நம்ம எக்ஸாம்பிளில் வந்து எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வழியாக அந்த கிளாஸில் உள்ள அந்த டெஃபினிஷன்ஸு, அந்த மெத்தடை, அப்புறம் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸை, அதாவது அந்த வேரியபிள்ஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. அந்த இடத்துல இந்த இன்டர்ஃபேஸ் வந்து அந்த கிளாஸில் உள்ள அந்த பிஹேவியர் ஆட்ரிபியூட்ஸை செயல்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. அதான் இந்த கேஸில் எஸ் டாட் ப்ராசஸ் அதான் இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல ப்ராசஸில் உள்ள அந்த கண்டென்ட், அந்த 5 லைன்ஸும் ப்ளேஸ் ஆகி அந்த லைன்ஸ் வந்து 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகி செயல்படுத்தப்பட்டு ரிசல்ட்டை வந்து நமக்கு தெரியப்படுத்துது. இந்த மாதிரி அந்த கிளாஸில் உள்ள பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு நம்ம வந்து சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். அந்த ஃபங்க்ஷன்ஸ் உள்ள அந்த கண்டென்ட்டு, அந்த ஆக்ஷன்ஸை, ஆக்டிவிட்டீஸை, அந்த 5 லைன்ஸை ஆப்ஜெக்ட்டுக்கு அனுப்பிடுறோம். அப்போது நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண, ஆப்ஜெக்டை ஆப்ரேட் பண்ண ப்ராப்பராக. ஆப்ஜெக்டை ஆப்ரேட் பண்ணும்போது கிளாஸில் உள்ள அந்த பிஹேவியரை நம்ம செயல்படுத்த முடியுது. இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராம் யூஸிங் கிளாஸ், அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னு ஸ்டடி பண்ணோம். இப்போ வந்து ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், இன் அவர் எக்ஸாம்பிள் anything that acts like a light should have the function definition like turn on and turn off. லைட்டை போல் எந்த ஆப்ஜெக்ட்னாலும் சரி, அந்த ஃபேனோ ஏசியோ ஏதோ ஒன்று, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக 2 ஃபங்க்ஷன்ஸு உண்டு, டேர்ன் ஆன் அப்புறம் டேர்ன் ஆஃப். த்ரூ த இன்டர்ஃபேஸ் அதாவது சுவிட்சு we can activate either turn on or turn off function. When you turn on பண்ணும்போது the object will start its operation. When you turn off the object will stop its operation. நீ turn on பண்ணும்போது இதனுடைய ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். தட் இஸ் லைட்டு டேர்ன் ஆன் ஆயிரும், இல்லைடா ஃபேன் வந்து ரன் ஆயிரும். இப்போது டேர்ன் ஆஃப் பண்ணும்போது, சுவிட்சை டேர்ன் ஆஃப் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் வில் ஸ்டாப் இட்ஸ் ஆப்ரேஷன், அதனுடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ வந்து சுவிட்ச் அலோன் கேனாட் பெர்ஃபார்ம் திஸ் ஆப்ரேஷன். சுவிட்சை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்டை டேர்ன் ஆன் பண்ணுறதோ டேர்ன் ஆஃப் பண்ணுறதோ முடியாது, அன்லஸ் யூ மேக் த கனெக்ஷன் பிட்வீன் த சுவிட்ச் அண்ட் த ஆப்ஜெக்ட். அதாவது நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த சுவிட்சின்னு இங்கே சொல்கிறது என்னென்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் லைட்டோ ஃபேனோ ஏதோ ஒன்று, அதுக்கும் சுவிட்சுக்கும் இடையில உள்ள அந்த நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல் தனியாக சுவிட்சை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆக்டிவேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் த நெசசரி ஆக்ஷன்ஸ் வில் பி கேரிட் அவுட் பை த ஆப்ஜெக்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால தான் இந்த ஆப்ஜெக்ட்டு அந்த 2 ஆப்ரேஷன்ஸையும் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது தரவாக புரிஞ்சிருக்கும். Thus the purpose of interface is to allow the computer to enforce the properties of the class. Purpose of the interface என்னன்னா கம்ப்யூட்டரை வந்து அலோவ் பண்ணுது டு என்ஃபோர்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ். கிளாஸோட அந்த மெத்தட்ஸை, ஆக்டிவிட்டீஸை செயல்படுத்துறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இன்டர்ஃபேஸ். இந்த கொஸ்டின் வந்து அதாவது எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இது லெசன் பேக் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்ஃபேஸோட டெஃபினிஷனை எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிளை எழுதுங்க. எழுதினதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை எழுதிடணும். ஃபைனலி நீங்கள் என்ன எழுதணும்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஏன்னா இது வந்து 5 மார்க் கொஸ்டின், அதனால் இது ஃபுல்லாக நீங்கள் கிளியராக எழுதிடணும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்.
இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன.